அகில இந்திய வானொலி நிலையம், தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4. தமிழ் மாலை. கல்வி இன்றைய உலகின் இன்றியமையாத ஒன்றாக திகழ்கிறது. எந்த ஒரு சமூகத்தினரும் கல்வியை கற்பதிலிருந்து விலகிக் கொள்வது இன்றைய நவீன உலகில் மிகவும் அரிதாக காணப்படுகிறது. ஏனெனில் கல்வியின் சிறப்பை அனைத்து சமூகங்களும் புரிந்துள்ளன. இதனால்தான் இன்று கல்வியானது மனிதனின் அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. கல்வியின் சிறப்பு பற்றி கூறும்போது, கல்வி கற்றவன் எந்த இடத்திற்கு சென்றாலும் அவன் பிற சமூகத்தால் மதிக்கப்படுகிறான். இதற்கு காரணம் அவன் கற்ற கல்வியே. இப்படி கல்வி கற்றவரின் சிறப்பு இருக்க, ஒருவன் தான் மரணிக்கும் வரை கல்வி கற்காமல் இருந்து தனது காலத்தை கழிப்பது என்பது மிகவும் சிரமமானதாகும். கல்வியின் சிறப்பை திருவள்ளுவர் கல்வி என்ற அதிகாரத்தின் 1வது குறளில் தெளிவாக கூறுகிறார். கற்க கசடற, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று கூறுவதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் இளம் வயதினருக்கு இந்த கல்வியை பெறுவதில் இன்றைக்கும் பல சிரமங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. படிக்க வேண்டிய வயதில் ஆபத்தான வேலைகள் பார்க்கும் குழந்தைகளை பார்த்தாலே மனம் பதறுகிறது. இந்த பிஞ்சுகள் செய்த பாவம்தான் என்ன என்று எண்ண தோன்றுகிறது. இத்தகைய குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கும் நோக்கத்துடன் ஐநா சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலக அளவில் சுமார் 21.5 கோடி குழந்தைகள் முழு நேர தொழிலாளர்களாக இந்த உலகில் உள்ளார்கள். அவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமலும் மற்ற குழந்தைகளைப் போல விளையாட முடியாமலும் கஷ்டப்படுகிறார்கள். போதிய உணவும் கிடைப்பதில்லை. இவர்கள் குழந்தைகளாகவே இருப்பதற்கு கூடிய வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இதிலும் கொடுமையான விஷயம் என்னவெனில், சிலர் மோசமான சுற்றுச்சூழ்நிலைகளிலும் கொத்தடிமைகளாகவும் ஆண்டு கணக்கில் வேலை வாங்கப்படுகிறார்கள். போதைப்பொருள் கடத்துதல் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளும் இந்த குழந்தைகள் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இந்தியாவில் 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட சென்சஸ் படி 5 முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கையில் சுமார் 3.53 கோடி பேர் தொழிலாளர்களாக உள்ளார்கள். இதில் 80% பேர் கிராமங்களில் உள்ளனர். 7 முதல் 14 வயதிற்குட்பட்ட குழந்தை தொழிலாளர்களில் 3 குழந்தைக்கு அவர்களது பெயரை கூட எழுத தெரியாது. நாட்டில் உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஆகியவை குழந்தை தொழிலாளர் எண்ணிக்கையில் முதல் 5 இடத்தில் உள்ளன. நிலக்கரி, சுரங்கம், விவசாயம், செங்கல் சூளை, கட்டுமான பணிகள் ஆகியவற்றுக்கு குறைந்த ஊதியத்தில் ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துக்கு மேல் வேலை பார்க்கிறார்கள் இந்த இளம் பிஞ்சுகள். வார விடுமுறையின்றி அனைத்து நாட்களிலும் கொத்தடிமைகள் போல வேலை பார்க்கிறார்கள். பெரும்பாலான குழந்தைகள் குடும்ப சூழ்நிலை காரணமாகத்தான் கட்டாயமாக வேலைக்கு அனுப்பப்படுகிறார்கள். எனவே முதலில் பெற்றோர்களின் வருமானத்துக்கு வழி செய்ய வேண்டும் நமது அரசாங்கம். வறுமை ஒழிந்தால் குழந்தைகள் கல்வி கற்பது அதிகரிக்கும். இதன் மூலம் குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத நாடாக இந்தியாவை மாற்றலாம். ஜூன் மாதம் 12ஆம் நாள் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினம். கூடுதல் தகவல்களை இன்று நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வழக்கறிஞர் திருமதி பவ்யா கண்ணன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பவ்யா. நான் தேவிகுளத்தில் கோடதியில் வழக்கறிஞராக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மூணாருடைய ஜில்லா பஞ்சாயத்தினுடைய விகசன காரிய ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்பர்சனாகவும் இருக்கிறேன். இந்த மாதத்தில் ஜூன் 12ஆம் தேதி உலக குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினத்தை நம்ம ஆச்சரிக்க இருக்கிறோம். அந்த தினத்திற்கு நம்மளுடைய முன்கருதல் எப்படி இருக்கணும்னு, இப்போ வர்ற காலகட்டத்தில் நம்ம அதை எப்படி பாதுகாக்கணும் பற்றி தான் இங்கே நான் உரையாட இருக்கிறேன். நமக்கு தெரியும், நம்மளுடைய இந்த நாட்டினுடைய எதிர்காலம் நம்முடைய குழந்தைகள், இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. அந்த எதிர்காலத்தை நம்ம பாதுகாக்கணும்னா நம்மளுடைய குழந்தைகளும் இந்த நாட்டினுடைய இளைஞர்களும் பாதுகாக்கப்படணும். அப்படின்னா தான் ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் வளமாகவும் மிகவும் சிறப்பாகவும் அமையும். நமக்கு தெரியும், நம்ம பல இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், குழந்தை தொழிலாளர்கள்
பல இடத்துலையும் வேலைக்கு அமர்த்துவது, அது எப்படி குழந்தைகளை எத்தனை வயசுக்கு உட்பட்டு வேலையில் அமர்த்தலாம், எந்தெந்த குழந்தைகளை வேலையில் வைக்கக்கூடாது, எந்தெந்த வேலைகளில் வைக்கணும், எப்படி வைக்கணும், இதை பற்றி தான் நம்மளுடைய சட்டத்தினுடைய நுணுக்கங்களையும் சட்டத்தினுடைய வழிமுறைகளையும் பற்றி நம்ம தெரிய போகிறோம். 1986 தான் நம்முடைய குழந்தை தொழிலாளர்களுடைய சட்டம் கொண்டு வரப்பட்ட உடனே அதுக்கு வேண்டி 1979 நம்மளுடைய நாட்டினுடைய எதிர்காலத்தை பார்த்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா, இதுக்கு வேண்டி ஒரு கமிட்டி உண்டாக்குனாங்க. அந்த கமிட்டியுடைய பேர் குருப்சாமி கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி உண்டாக்குனாங்க. அந்த கமிட்டி தான் முத நம்மளுடைய நாட்டினுடைய குழந்தைகளுடைய வளர்ப்பு முறைகள் எப்படிலாம் இருக்குது, அதுக்கு என்னென்ன சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தால் அவங்கள எப்படி பாதுகாக்கலாம் இப்படின்னு அந்த கமிட்டி ஒரு ஆலோசி பண்ணி தான் நமக்கு இந்த சைல்ட் லேபர் ஆக்ட் 1986 கொண்டு வந்தாங்க. 1986 வந்த சைல்ட் லேபர் ஆக்ட் 2016 அந்த ஆக்டில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டுச்சு. ஏன்னா 1986 உள்ள சூழ்நிலையில் கொண்டு வந்த ஆக்ட் நமக்கு மிகவும் பொருத்தமாக இல்லை. ஏன்னா சில குழந்தைகள் இதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு 2016 அதில் பல திருத்தங்களையும் கொண்டு வந்தாங்க. அப்படி வந்த 2016 இந்த ஆக்ட் சைல்ட் லேபர் ஆக்ட் அப்படின்றது சைல்ட் அண்ட் அடோல்ட்மெண்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். அப்படின்னா குழந்தை மற்றும் வளரிளம் பருவ தொழிலாளர்கள் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு இந்த ஆக்டை ஒரு திருத்தம் ஏற்பட்டுச்சு. இந்த சட்டத்தினுடைய மிகவும் முக்கிய நோக்கம் என்னன்னா, அனைத்து குழந்தை தொழிலாளர்கள் தொழிலுக்கு அனுப்பக்கூடாது, குழந்தைகள் தொழிலுக்கு அனுப்பக்கூடாது, அபாயகரமான தொழில்கள்ல இருந்து சில வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை மாற்றி நிப்பாட்டணும். இந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஆக்ட், இந்த சட்டம் செயல்படுது. குழந்தைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 14 வயசுக்கு கீழே உள்ள எல்லாருமே குழந்தைகள். அப்போ இந்த குழந்தைகள் ஒருபோதும் அந்த குழந்தைகளை வேலைகளில் அமர்த்தக்கூடாது. அதில் தான் சட்டம் சொல்லுது. 14 வயசுக்கு மேலே உள்ளவங்கள் 18 வயசு உள்ள குழந்தைகளை அமர்த்தலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா 14 18 வயசு உள்ள குழந்தைகள் அப்படின்றது அபாயகரமான தொழில்களில் அவங்கள உட்படுத்தக்கூடாது. இந்த தீ சம்பந்தமான ஒர்க்கு, பின்ன வெடி மருந்துகள் சம்பந்தமான ஒர்க்குகள், இந்த மாதிரி வேலைகளில் 14 18 வயசு உள்ள குழந்தைகளை ஒருபோதும் அவங்கள வேலைகளில் அமர்த்தக்கூடாது. அது இந்த செக்ஷனுடைய, இந்த சட்டத்தினுடைய மிகவும் முக்கியமான குறிக்கோள். இந்த சட்டத்தில் வேற ஒன்று சொல்லியிருக்காங்க. 14 வயசு கீழே உள்ள ஒரு குழந்தை ஒரு வேலை செய்து அந்த இதுலேருந்து பக்கத்தில் உள்ளவங்க அதை கண்டுபிடிச்சு அந்த குழந்தைகளை கொண்டு வந்துட்டாங்க. இந்த குழந்தைகளுடைய ஒரு மறுவாழ்வு வேணும் அப்படின்னு நம்முடைய அரசாங்கம் தீர்மானிச்சிச்சு. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சிந்திச்சாங்க. அப்படி பார்க்கும்போது இதனுடைய குழந்தையுடைய மறுவாழ்வுக்கு என்ன வேணும்னா, அதுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் வேணும், கண்டிப்பான ஃப்ரீ எஜுகேஷன் வேணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி எத்தனை வயதில் அந்த குழந்தை அந்த இடத்துக்கு வருதோ, இந்த மாதிரி பிரச்சனையாகி அந்த திரும்ப மறுவாழ்வுக்கு வருதோ, எந்த வயசுல வருதோ அந்த வயசுல இருந்து எந்த வகுப்பில் அந்த குழந்தை படிக்கணுமோ அந்த வகுப்பில் படிப்பதற்கும், அதுக்குள்ள செலவுகள் இதுல இருந்து வாங்கின தண்டனைக்கு இருந்து வாங்கின தொகையை செலவழிப்பதற்கும், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கவர்மெண்ட் அந்த குழந்தைக்காக 15,000 ரூபாயும் முதலுதவியாக வழங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சட்டங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் பல இடத்துலையும் நம்ம பார்த்துருப்போம், நம்மளுடைய குழந்தைகளை வேலைக்கு அமர்த்தக்கூடாது அப்படிலாம் சொல்லி பல இடத்துல இருந்தாலும், சில இடத்துல அப்படி நடக்கும்போது அதை தட்டி கேட்கணும்னா நம்மளுடைய சட்டங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம தட்டி கேட்க முடியும். இப்போ நமக்கு தெரியும் நம்மளுடைய ஆக்டே ஒருபாடு இருக்குது. எப்படின்னா ஃபேக்ட்ரி ஆக்ட் இருக்குது, பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் இருக்குது, மற்றும் டொமஸ்டிக் ஒர்க் ஆக்ட் இருக்குது. அப்படி நிறைய ஆக்ட் இருக்குது. இந்த ஆக்டில் எல்லாமே காமனாக நம்ம சொல்கிறது என்னென்னா, 14 வயசுக்குள்ள உள்ள குழந்தைகளை வேலைக்கு அமர்த்தக்கூடாது. ஒரு நாட்டில் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தான் முக்கியத்துவம். ஏன்னா அந்த நாட்டினுடைய இரு கண்கள் மாதிரி வச்சுருக்காங்க. நம்மளுடைய நாட்டில் இப்படி இருக்கனால தான் நம்மளுடைய பல சட்டங்களும் ஒரு சமயமாக அமெண்ட்மெண்ட் பண்ணியும் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு சட்ட திருத்தங்கள் செய்தும் குழந்தைகளை
பாதுகாத்து வருது நம்மளுடைய அரசாங்கம். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 கொண்டு வந்தாங்க. அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு இலவச கல்வி கட்டாயமாக கொடுக்க வேண்டும் 6 to 14 உள்ள குழந்தைகளுக்கு. பின்ன அந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறதா என்பதையும் நம்ம கவனிக்கணும். அப்போ இத்தனை குழந்தைகளுக்கு இத்தனை ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை சரியாக இருக்கான்னு சொல்லி அந்த சட்டத்தில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுடைய தரம் எப்படி இருக்கும்னு நம்மளுடைய ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் சொல்கிறாங்க. அதுபோல் எந்த குழந்தைகளுக்கும் ஒரு பாகுபாடும் காணிக்காமல் ஆசிரியர்கள் மிகவும் தரமான கல்விகளை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த சட்டம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் அதனுடைய கமிட்டிகள், மேனேஜ்மெண்ட் கமிட்டிகள் மிகவும் சரியான முறையில் அதை உண்டாக்கணும்னு சொல்லியும் நம்மளுடைய ஆக்டில் சொல்கிறாங்க. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் நம்மளுடைய அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆர்டிகல் 24 அதை பார்த்தோன்னா நமக்கு தெரியும். ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இன் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னா நமக்கு தெரியும். நம்மளுடைய குழந்தை தொழிலாளர்களை நம்மளுடைய ஃபேக்ட்ரியில் அமர்த்துவதை தடை செய்து கொள்ள ஆக்ட். அது மாதிரி ஆர்டிகல் 23 ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஃபோர்ஸ்ட் லேபர் அப்படின்னா நம்ம என்னது, குழந்தைகளை வலுக்கட்டாயமாக பணியில் அமர்த்துவதை தடுப்பதற்குள்ள சட்டம். அதில் ஒன்று இருக்குது, அதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. நம்ம அதை சிந்திச்சு பார்க்கணும். என்னென்னா, ஒரு நாட்டினுடைய அது மிகவும் முக்கியமான ஒரு விதிமுறைக்கு அது கோட்பாடுகள் வரையறுக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா, எந்த ஒரு வேலையிலையுமே கட்டாயப்படுத்தி செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் அதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. எப்படின்னா, நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இப்போ நினைக்குது, ஒரு இராணுவத்தில் ஒரு 10 வருஷம் நீங்கள் இப்படி தான் இராணுவத்தில் தான் இருக்கணும் நாட்டினுடைய குடிமக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அது இந்த சட்டத்துக்கு ஒரு விதிவிலக்காக இருக்கும். எப்படின்னா, அதுக்கு நம்ம உடன்பட்டு தான் ஆகணும். அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொண்டு வரக்கூடிய சட்டம் இந்த இதிலிருந்து ஒரு எக்ஸப்ஷனாக சொல்லப்படுது. அதுபோல் ஆர்டிகல் 39F அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய நாட்டினுடைய குழந்தைகள் அப்படின்ற போது குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கா, அவங்க நலமாக இருக்காங்களா, அவங்க சுதந்திரமாக இருக்காங்களா, அவங்க வாழக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் மிகவும் பொருத்தமாக இருக்கா, இதைத்தான் நம்முடைய ஆர்டிக்கல் 39F மிகவும் அழகாக எடுத்து சொல்லுது. பின்ன அதே மாதிரி ஆர்டிக்கல் 45 என்ன சொல்லுதுன்னா, 6 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் அதை பற்றி சொல்லுது. 6 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள், 6 வயதிற்கு கீழே உள்ள குழந்தைகள் எப்படி வளர்றாங்க, அவங்க என்ன சூழ்நிலையில் வளர்றாங்க, அவங்க வளரக்கூடிய சூழ்நிலைகள், சமூகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சரியாக இருக்கா, இப்படி பல விஷயங்களை அங்கே அதில் ஆர்டிக்கல் 45 சொல்கிறாங்க. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய இத்தனை சட்டங்களும் நமக்கு இருந்த போதும் நம்முடைய நாட்டில் குழந்தை தொழிலாளர்கள் பணியில் அமர்த்தப்படுகிறார்களா என்று நம்ம இந்த ஒரு நாளில் கேட்டோன்னா இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய நாட்டினுடைய ஒரு வருங்கால தலைமுறையினரை இல்லாதாக்கக்கூடிய நிலைமை தான் இந்த குழந்தை தொழிலாளர்களை வேலையில் அமர்த்துவது. அதனால் நம்ம நாட்டினுடைய வளமான எதிர்காலம் உருவாக்க நாம் கண்டிப்பாக என்ன செய்யணும்னா, குழந்தை தொழிலாளர்கள் அமர்த்துவதை நம்ம தடை செய்யணும். தடை செய்கிறதுனாலும் யாருனாலும் நம்ம தட்டி கேட்கணும். எந்த சூழ்நிலைனாலும் இப்படி ஒரு குழந்தைகளை ஒரு வேலையில் வச்சுருந்தா நீங்கள் இப்படி வைக்கலாமா, வைக்கிறதுக்கு இந்த குழந்தைக்கு எத்தனை வயசு, ஏன் இந்த குழந்தை படிக்கலை, ஏன்னா படிப்பு தான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அந்த குழந்தை கண்டிப்பாக, அந்த குழந்தைக்கு நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸே இருக்குது, அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக கல்வி கொடுக்கணும். கல்வி இருந்தால் மட்டும்தான் ஒரு நாட்டை நல்ல திருநாட்டாக உருவாக்க முடியும். நமக்கு தெரியும், சைல்ட் லைனுக்கு கூட இப்போ நம்ம எந்த ஒரு கேஸ்னாலும் 1098 அந்த நம்பருக்கு தான் நம்ம கூப்பிட்டு என்ன செய்வோம், கம்ப்ளைண்ட்டு பண்ணணும். அப்போ குழந்தை தொழிலாளர்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியும் நமக்கு இந்த சைல்ட் லைன் கேஸில் தான் நமக்கு வருது. அப்போ கண்டிப்பான முறையில் நல்ல ஒரு காலகட்டங்களை நாம் உருவாக்க வேண்டும். இந்த ஜூன் 12 நம்மளுடைய முழக்கம் அடியோடு குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்மளுடைய திருநாட்டில் உருவாக்க வேண்டும். அதனால் நாம் எல்லோரும் ஒன்றாக சூளுரை எடுத்து டாக்டர் அப்துல் கலாம் சொன்ன வார்த்தையை போல உங்களுக்கு
ரெக்கைகள் உள்ளன, தவள முயற்சிக்காதீர்கள், பறக்க கற்றுக்கொள்ளுங்கள், உச்சத்திற்கு பறந்து செல்லுங்கள் என்பதை நாம் மனதில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எனக்கு இந்த தினத்தை அமைத்து கொடுத்த ஆகாஷவாணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை ஜூன் மாதம் 12ஆம் நாள் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டவர் வழக்கறிஞர் திருமதி பவ்யா கண்ணன் அவர்கள். தமிழ் மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் உருவான கதை. காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படம் 1964ஆம் ஆண்டு வெளிவந்தது. காதல் மற்றும் நகைச்சுவை ததும்ப வெளிவந்த இந்த தமிழ் திரைப்படத்தில் ரவிச்சந்திரன், காஞ்சனா, TS பாலையா, முத்துராமன், நாகேஷ், சச்சு மற்றும் பலரும் நடித்திருந்தனர். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதர். திரைப்படத்தின் இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள். இந்த திரைப்படத்தின் பாடல்களை கண்ணதாசன் எழுதியிருந்தார். இந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் கம்போசிங் செய்வதற்காக இயக்குனர் ஸ்ரீதரின் அலுவலகத்தில் கண்ணதாசன், MS விஸ்வநாதன் இருவரும் அமர்ந்து பாடல் வரிகளையும் மெட்டுகளையும் அமைத்து கொள்ள போராடி கொண்டிருக்கையில் பக்கத்தில் உள்ள அறைக்குள் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் தன் குழுவினருடன் அமர்ந்து கதை விவாதத்தில் ஈடுபட்டிருந்தாராம். அப்பொழுது MS விஸ்வநாதன் பக்கத்தில் இருந்த ஒருவர் தான் படித்துக் கொண்டிருந்த செய்தித்தாளில் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஐசனோவர் பற்றிய செய்தியை வாசிக்க ஊர் உலகம் தெரியாத திரைப்படத்தின் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்கள் கவியரசர் கண்ணதாசனிடம், யாரென்னே அந்த ஐசனோவர் என்று கேட்க, கண்ணதாசன் சிரித்து கொண்டே, அடடா மண்டு, அவர் ஒரு காலத்தில் அமெரிக்க நாட்டு ஜனாதிபதியாக இருந்தவர், உனக்கு தெரியாதா என்று கேட்டாராம். ஐசனோவர் என்பவர் அமெரிக்காவின் 34வது அதிபராக 1953ஆம் ஆண்டு முதல் 1961ஆம் ஆண்டு வரை இருந்தவர். இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்களுக்கோ ஏனோ அந்த ஐசனோவர் என்ற பெயர் பிடித்து போக திடீரென உரத்த குரலில் ஐசனோவர் ஆவலோவா என வாய்க்கு வந்த வார்த்தைகளை ராகத்தோடு உரத்த குரலில் பாட, சட்டென டிஸ்கஷன் நடந்த அறையிலிருந்து எட்டி பார்த்த அந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதர், அதுதான் அதேதான் விஸ்வநாதன் அண்ணே, இப்போ நீங்க கத்துனீங்களே அதேதான் படத்தின் டியூன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் டிஸ்கஷன் அறைக்குள் புகுந்து விட்டார். கண்ணதாசனுக்கும் MS விஸ்வநாதன் அவர்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. வெகு நேரமாகியும் ஸ்ரீதர் விவாத அறையை விட்டு வெளியே வரவும் இல்லை. பொறுத்து பொறுத்து பார்த்த MS விஸ்வநாதன் அவர்கள் வேறு ஒரு ஸ்டுடியோவில் வேறு ஒரு பாடல் ஒளிப்பதிவு காத்திருக்கிறது என்று அங்கிருந்து புறப்பட முயற்சிக்க பதறிப்போன பாடலாசிரியர் கண்ணதாசன், டே விச்சு, இங்க பாருடா, இப்போ என் கையில் செலவுக்கே காசு இல்லை. ஸ்ரீதருக்கு இன்னைக்கு 2-3 பாட்டு எழுதினா கணிசமாக ஒரு தொகை கொடுப்பாரு. இந்த நேரத்தில் என்னை விட்டு நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இரு, போய்விடாதே விச்சு என்று எனக்கு வேலை கொடுடா விஸ்வநாதா என்று தன்னையும் அறியாமல் உரத்த குரலில் சொல்ல, டிஸ்கஷன் அறையில் கதவு சட்டென திறந்தது. தலையை மட்டும் வெளியே நீட்டிய காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்தின் இயக்குனர், கவிஞரே, இப்போ சொன்னீங்களே அதுதான் பாடலோட பல்லவி, ஆரம்பிங்க என்று சொல்லிவிட்டு மீண்டும் அறைக்குள் தன்னை அடைத்து கொண்டார். இப்பொழுது கண்ணதாசனுக்கும் விஸ்வநாதன் அவர்களுக்கும் அதிர்ச்சி. விஸ்வநாதன் அவர்கள் கேட்டார், ஏனே நம்ம ஸ்ரீதருக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? நான் வாய்க்கு வந்தபடி கத்துனதே டியூனா செலக்ட் பண்ணிட்டார், வேலை கொடுடா விஸ்வநாதா என்று நீங்க தற்செயலாக கேட்டதை பல்லவியாக செலக்ட் பண்ணிவிட்டார், என்னென்ன நடக்குது இங்க என்றிருக்கிறார். கவிஞர் கண்ணதாசன் ஒரு நிமிடம் யோசித்தார். சரிடா விச்சு, இது காலம் நமக்கு கொடுத்த ஒரு சந்தர்ப்பம், இதுல வெற்றியை மட்டுமே சாத்தியமாக்கி காட்டணும், நாம ஆரம்பிக்கலாம், நீ கத்தியதுதான் டியூன், நான் சொன்னதுதான் பல்லவி, ஆரம்பிப்போம் என்று சொல்ல உடனடியாக MS விஸ்வநாதன் அவர்கள் ராகம் ராகமாய் ராகமாலை தொடுக்க அதற்கு பொருத்தமான சரசரவென வார்த்தைகளை விதவிதமாக கவியரசர் கண்ணதாசன் அடுக்க அப்படி உருவானதுதான் மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே, விஸ்வநாதன் வேலை வேண்டும். ஆம், தான் நினைத்ததை சாதித்து விட்டார் கண்ணதாசன். இதே போன்றுதான் நாமும் ஒவ்வொரு சவாலையும் சந்தர்ப்பம் என எண்ணிக்கொண்டால் சாத்தியமாகாத வெற்றிகள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே, விஸ்வநாதன் வேலை வேண்டும்.
காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்திற்காக பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய பாடல். பாடலுக்கான இசை MS விஸ்வநாதன் அவர்கள். பாடல் வரிகளை எழுதியவர் கண்ணதாசன் அவர்கள். மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே. ஆளு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போரடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே. மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே. ஆளு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போரடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே. புத்தியை மாத்திக்கும் மூளையில்லாதவரே. வேட்டியை மாத்திக்க சேலையை கட்டிக்க வெட்கமில்லாதவரே. பொண்ணுங்க பேச்சுக்கு புத்தியை மாத்திக்கும் மூளையில்லாதவரே. வேட்டியை மாத்திக்க சேலையை கட்டிக்க வெட்கமில்லாதவரே. வேலையின்றி போகாது வேறு வேலை தேடாது பாட்டு பாடி கூச்சல் போட்டு வேலை வாங்குவோம். வேலையின்றி போகாது வேறு வேலை தேடாது பாட்டு பாடி கூச்சல் போட்டு வேலை வாங்குவோம். நான் ஒரு ராட்சசன் போல் வருவேன். நாளைக்கு வேலைக்கு வாவென்று நீ சொல்லும் நாள் வரை போரிடுவேன். ராத்திரி நேரத்தில் தூக்கத்தில் நான் ஒரு ராட்சசன் போல் வருவேன். நாளைக்கு வேலைக்கு வாவென்று நீ சொல்லும் நாள் வரை போரிடுவேன். வானம் வந்து சாய்ந்தாலும் மேகம் வந்து வீழ்ந்தாலும் வேங்கை போல பாய்ந்து வந்து வேலை வாங்குவோம். வானம் வந்து சாய்ந்தாலும் மேகம் வந்து வீழ்ந்தாலும் வேங்கை போல பாய்ந்து வந்து வேலை வாங்குவோம். மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே. ஆளு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போரடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. நிகழ்ச்சி தயாரிப்பு மனேஷ் MP. நிகழ்ச்சி தயாரிப்பில் உதவி ஸ்டார்வின்.